அரசுக்கு எதிராக மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி வெற்றியை பெற்றிருக்கிறார் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள். உச்சநீதிமன்றம் நேரடியாக மோடி அரசுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் அதில் தலையிட முடியாது, அந்த மாநிலத்துக்கான திட்டங்கள் அப்படின்னா அதை நீங்கள் செயல்படுத்தி தான் ஆகணும்னு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். 4 வருடங்களாக கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நிதியை பெறுவாரா மம்தா பானர்ஜி அவர்கள்? இதையே பிரச்சாரமாக கையில் எடுத்தால் 4வது முறை முதலமைச்சராவதற்கான வேலைகளை அவர்கள் தொடங்குவார்களா என்கிற செய்தி இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மோடி அரசு நிதி நிர்வாகத்தில் ஏன் மேற்கு வங்கத்தை குறிவைத்து அடித்தது? இப்போது அதற்கு எதிராக திருப்பி எடுத்திருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் நடந்தது என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பிரதான் மந்திரி அப்படின்னு நீங்கள் திட்டங்கள் இந்தியா முழுக்க பல பிரதமர்கள் பல நேரத்தில் செயல்படுத்தியிருக்கிறாங்க. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அவர் பல திட்டங்களை யோசித்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த பிரதான் மந்திரின் திட்டத்துக்கு பேரை தவிர 100% காசு அவங்க தான் கொடுக்குறாங்களான்னா அது கிடையாது. மத்திய அரசினுடைய திட்டங்களாக இருக்கக்கூடிய பலதிலையும் 40%லேருந்து 50%, 60% வரைக்கும் மாநில அரசினுடைய நிதி அப்படிங்கிறதான் இருந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் பேர் மட்டும் பிரதான் மந்திரி, ரேஷன் கார்டில் பிரதமர் ஃபோட்டோ மாட்டலன்னு ஏறத்தாழ 70,000 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்து மேற்கு வங்கத்துக்கு ஏற்கனவே அட்டூழியம் செய்திருந்தார்கள். இந்த சூழலில் தான் உச்சநீதிமன்றம் இப்போது அதற்கு எதிராக மிகப்பெரிய கொட்டு வைத்திருக்கிறது. மோடி அரசினுடைய வழக்கை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை நகர்த்தி தள்ளுபடியே செய்திருக்கிறார்கள். லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிசஸ், இந்த வழக்கையே ஏற்றுக்க முடியாது, டிஸ்மிஸ் பண்ணுறோம். சென்டர்ஸ் பிளே அகைன்ஸ்ட் ஹைகோர்ட் டைரக்ஷன் டு ரெஸ்யூம் MGNREGA ஸ்கீம் இன் வெஸ்ட் பெங்கால். மேற்கு வங்கத்தில் 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தின் அடிப்படையில் அதை உடனடியாக மேற்கு வங்கத்தில் நிறுத்தி வச்சு அதை தொடங்கணும் அப்படின்னு ஏற்கனவே கல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதை எதிர்த்து மோடி அரசு மேலே போயிருந்தாங்க. அந்த மனுவை அப்படியே தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இதை தள்ளுபடி பண்ணியிருக்கு அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் மற்றும் ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தா ஆகிய 2 நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க. இதில் எந்த விதமான தலையீடும் தேவைன்னு இந்த நீதிமன்றம் கருதலை. 100 நாள் வேலை திட்டம் பல பேர் பார்த்திங்கன்னா கோவிட் நேரத்தில் காப்பாற்றியது அந்த திட்டம்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் அப்படிங்கிறது பெருமளவுக்கு இன்றைக்கி தவிர்க்க முடியாத போனாலும் கூட கிராமப்புறங்களில் குறைஞ்சபட்ச வருமானத்தை உறுதி பண்ணி பல குடும்பங்களை நீங்கள் ஒரு வகையில் சொன்னோம்னா பசி பட்டினியில் உயிர் இறப்பு அப்படிங்கிறத இல்லாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு இது போயிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் 100 நாள் வேலை திட்டம் தாங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ அப்படியான சூழலில் அதை உடனடியாக ஏன் நிறுத்தலைங்கிற அரசியல் காரணத்துக்கு பின்னாடி போகலாம். அதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு எதிர்க்கிறீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சிம்பிளாக அதை அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. விஷயம் என்ன அப்படின்னா 2022 தொடக்கத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு இந்த திட்டத்தை அமல்படுத்தினா நாங்கள் காசு தர மாட்டோம், முதல்ல நாங்கள் திட்டத்தை நிறுத்துகிறோம்னுட்டாங்க. மம்தா என்ன குற்றச்சாட்டு? மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியில் பெரிய அளவுக்கு அங்கே ஊழல் நடந்திருக்கு, இல்லாதவங்கெல்லாம் ஆதார் கார்டை உள்ளே சேர்த்து, அதாவது இல்லாதவங்க ஆதார் கார்டை தேர்தல் ஆணையம் உள்ளே சேர்க்கிறதுங்கிறது அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தை நீங்கள் எப்படி குறை சொல்வீங்கன்னு கேட்பாங்க. இப்போ மம்தா பானர்ஜி சேர்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது, சீட்டிங் பண்ணி பணம் அடிச்சிருந்தா அது க்ரைமு, நம்ம அதுக்குள்ளேயே வரலை. ஆனால் அப்படி குற்றம் சாட்டி இந்தியாவில் பல மாநிலங்கள் அதே குற்றச்சாட்டு இருக்குது. மேற்கு வங்கம் மட்டுமல்ல, யூபியிலேருந்து பல மாநிலங்களில் இருக்குது. ஆனால் அவங்க யாருக்கும் நிறுத்தலை, மம்தா பானர்ஜிக்கு மட்டும் மேற்கு வங்கத்துக்கு மட்டும் ஏன் நிறுத்தினீங்கன்னா அதில் ஆப்வியஸாக முழுமையாக பாலிட்டிக்ஸ் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, விக்ரம்நாத் அவர்கள் இந்த பெஞ்சுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கல்கட்டா ஹைகோர்ட்டுக்கு போகுது, அங்கேயே பெரிய அளவுக்கு வாதம் நடக்குது. ரொம்ப சிம்பிள். மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அவங்க சொன்னாங்க பெரிய அளவுக்கு ஊழல் நடத்துறதுனால இந்த திட்டத்தை நாங்கள் விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு போங்க, விசாரித்து யார் தப்பு பண்ணாங்களோ கைது பண்ணி உள்ளே போடுங்க. அப்படி இல்லை, ஊழல்வாதிகளை கண்டுபிடிச்சி நாங்கள் விசாரித்து இது பண்ணுற வரைக்கும் அந்த திட்டத்தையே நிறுத்துகிறோம் அப்படின்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானோர் பங்கு பெறக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்தில் கை வைக்கிறதுங்கிறது இந்த மாநில மக்களினுடைய குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை காலி பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் அதை பண்ணுச்சு. சரிங்க, எவ்வளோ நாளுக்கு ஒரு குழு அமைப்பீங்க, அமைச்ச உடனே அதை செக் பண்ணி முடிச்சிருக்கீங்க, ஒரு 2 மாதம் ஆகுமா அப்படின்னு யோசிச்சா 4 வருஷமாக அதை செய்யாமல் இருக்கிறார்கள்ங்கிறது தான் பகிரங்கமான குற்றச்சாட்டாக இருக்குது. 4 வருஷமாக பண்ணலை. அப்போ நீங்கள் என்ன குழு அமைச்சிக்க, என்ன செய்வீங்க, என்ன ஏதுங்கிறது எது வந்தால் இது எதற்குள்ளேயும் வரலைங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. உடனடியாக ஆகஸ்ட் 1, 2025 இதை தொடங்கணும்னு கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஏறத்தாழ 3 வருஷம்
போராட்டத்துக்கு பிறகு அந்த உத்தரவை பெறுறாங்க. ஆனால் இவங்க ஆகஸ்ட்டில் அதை எதிர்த்து இப்போ உச்சநீதிமன்றம் போய் தான் ஹைகோர்ட்டுக்கு எதிராக நகர்த்தியதை இங்கே வந்து ஏற்க முடியாதுன்னு இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வெஸ்ட் பெங்கால் அரசின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் ஆஜராகி இருக்கிறாரு. அதே போல் சீனியர் அட்வொகேட் டாக்டர் எஸ் முரளிதர் மற்றும் அட்வொகேட் ஆண்ட்ரகாட் பிரசன்னா எஸ் ஆகியோர் மற்ற அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் பஸ்டிம் பங்கா கெட் மஸ்தூர் சமிதி அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க தான் அந்த இதை ஃபைல் பண்ண ஆர்கனைசேஷன், அங்கே இருக்கக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்களுடைய அமைப்பாகவும் அங்கே இருக்குது. அவங்க பண்ண ஆர்கனைசேஷன் தான் ஹைகோர்ட்டில் பெட்டிஷனில் தான் அந்த உத்தரவுங்கிறது வருது. பட் அரசின் சார்பில் அந்த பெட்டிஷனை டேரெக்டாக அவங்க போடாமல் அந்த போட்ட வழக்கில் கம்ப்ளீட்டாக ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், அது மாநிலத்தை வந்து நிதி ஆதாரங்களை காலி பண்ணக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதற்கு வந்திருக்கிறதுக்கு தான் மம்தா பானர்ஜி அவங்க ரியாக்ட் பண்ணி இருக்கிறாங்க. கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி அவருடைய ட்வீட்டை நம்ம பார்த்தோம்ல, அது மிக கடுமையான ட்வீட்டாக இருக்குது. இதை மையமாக வைத்து அடுத்த கட்டமாக எலெக்ஷனுக்கான ஒரு புஷ்ஷையும் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. மம்தா பானர்ஜி ரொம்ப திறப்பாக யாருடைய பிச்சையும் எதிர்பார்த்து நாங்கள் இல்லை, எங்கள் ஸ்டேட் இல்லை, ஆனால் எங்களுக்கான உரிமையை நாங்கள் வென்றெடுப்போம் அப்படிங்கிறத செஞ்சு காட்டியிருக்காங்கங்கிற டோனில் தான் இப்போ டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எல்லா விதமான தளங்களிலும் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. அபிஷேக் பானர்ஜியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம். அனதர் கிரஷிங் டிஃபீட் ஃபார் தி போஹி ரகோட்டோ பங்களா பிரோதி ஜமீன்தாஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறாங்க. அதாவது வங்க மொழி பேசக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜமீன்தார் மனோபாவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தோற்று போயிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு மத்திய அரசினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அவர்களுடைய மனு எதற்கு அப்படின்னா கல்கட்டா ஹைகோர்ட்டினுடைய ஆர்டரை எதிர்த்து போட்டது. அதை இன்னைக்கு ஒரு ஹிஸ்டாரிக் வெற்றி, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக பெங்கால் ஒரு காலத்திலும் டெல்லியினுடைய ஆணவத்திற்கும் அவர்களுடைய அநீதிக்கும் அடிபணியாது என்பதை சட்ட ரீதியாகவும் இன்றைக்கு நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம். அவங்க எங்களை அரசியல் ரீதியிலாக தோற்கடிக்க முடியாமல் எங்களிடம் தோற்றபோது பாஜக உங்களுக்கு நாங்கள் எதுவும் கொடுக்காம உங்களை வந்து காய விடுவோம், மண்டை காயிற மாதிரி உங்களை வந்து எதுவும் இல்லாமல் நீங்கள் பசி பட்டினியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த எண்ணத்தோடு எங்களை நோக்கி அணுகினாங்க. பெங்காலின் மீது மிகப்பெரிய அளவுக்கு எக்கனாமிக் பிளாக்கேடு, பொருளாதார ரீதியிலாக எங்களுக்கு நாங்கள் செயல்படுவதற்கான எல்லா வகையிலும் தடைகளை செய்தார்கள். ஏழை மக்களுடைய கூலியை பறித்து கொண்டு போனார்கள். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய், அதே போல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொழி, அதே போல் மனிதாபிமானம், இது எல்லாத்த விட்டும் அவங்க நகர்த்திட்டு போனாங்க. ஆனால் பெங்கால் அவர்களிடம் அடிபணியவில்லை. நாங்கள் தொடர்ந்து சண்டை போட்டோம். எங்கள் ஏழை வங்காளி வங்க மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு ஏழையினுடைய உழைப்புக்கும் அவன் வியர்வைக்குமான கூலியை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், டெல்லி அதிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான தாக்குதல்களை எங்கள் மீது ஏவினீர்களோ அது எல்லாவற்றையும் கடந்து இந்த வெற்றி இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பொறுப்பெடுக்க தான் வேணும். உடனடியாக எங்களுக்கு நீங்கள் விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவித்தாக வேண்டும். ஏற்கனவே நீங்கள் இந்த இதுக்கு தான் 2024 தேர்தலில் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை எங்களுடைய தலைவி மம்தா பானர்ஜி அவர்கள் கற்பித்தார்கள். அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்திலும் உங்களுக்கு பாடம் வந்திருக்கிறது, இன்னமும் உங்களுக்கான பாடங்கள் தொடரும் என்கிற ரீதியில் அவர் ஒரு பெங்காலி கோட் ஒன்று போட்டு தன்னுடைய கடுமையான எதிர்வினையை பதிவு செய்திருக்கிறார். இது வந்து ரொம்ப கவனம் பெறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்பாக பிப்ரவரியிலேயே மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னது 24 எலெக்ஷனுக்கு முன்பாகவே, அப்போ அவங்க ரொம்ப ஆவேசமாக பேசினாங்க. NDTV ரிப்போர்ட்டாக இருக்குது பாருங்கள். டோன்ட் வாண்ட் ஆர்ம்ஸ், மம்தா பானர்ஜி சேஸ் பெங்கால் வில் பே எம்என்ரேகா ஒர்க்கர்ஸ் டியூஸ். நாங்கள் ஒன்றும் மோடியிடம் கையேந்தி பிச்சை கேட்கவில்லை, எங்கள் மாநிலத்துக்கான உரிய தொகை, பங்கு, உழைத்ததற்கான கூலி, இதை தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரியான வேலையெல்லாம் இங்கே வேண்டாம். நீங்கள் மத்திய அரசு கொடுக்கலனா என்ன, எங்கள் உழைப்பாளர்களுக்கு எங்கள் தொழிலாளர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு 21 லட்சம் அன்பெய்டு 21 லட்சம் தொழிலாளர்களுக்கான MGNREGA மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதிலிருந்து நாங்கள் வச்சு பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி கடந்த பிப்ரவரியிலேயே அறிவித்திருந்தார்கள். இதில் ஹைலைட் என்னென்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்சம் சின்ன ஃப்ளாஷ்பேக் பண்ணோம்னா, இந்த டியூவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்போ ஐ திங்க் ஊரக வேலைவாய்ப்புத்துறை அமைச்சராக இருந்தவங்க, அவங்க ஒரு விமன் அமைச்சர் நினைக்கிறேன், அவங்க அதில் சந்திக்க போய் நேரம் கேட்டுட்டு அதில் கொஞ்சம் இழுபறி ஆச்சு. அதற்கு பிறகு வெளியில் போய் தர்ணா,
மிகப்பெரிய போராட்டம், எம்பிக்கள் குண்டுகட்டாக டெல்லி போலீஸாரால் கைது செய்யப்பட்டாங்க, சிலர்லாம் மயங்கி விழுந்தாங்க, அதற்கு பிறகு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகுலாம் ஒரு மாதிரியாக கேயாட்டிக்காக அது போச்சு. பட் அவ்வளோ குழப்பங்களுக்கு பிறகும் இந்த போராட்டத்தை நாங்கள் எல்லா தளங்களிலும் தொடர்வோம் அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் 3 ஆண்டு இப்போ 4 ஆண்டுகளாக கொடுக்க முடியாதது அப்படிங்கிறத அவங்க பேசுகிறாங்க. ஸோ முதல் கட்டமாக ஏழைகளுக்கான பணத்தை போய் சேர வேண்டிய ரைட் ராயல் ஷேரை நாங்கள் கொடுப்போம், அதற்கு பிறகு போராட்டத்தை தொடர்வோம் அப்படிங்கிறது தான் இப்போ அவர்களுடைய சட்ட ரீதியிலான வெற்றியின் மூலமாக இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இதில் மம்தா பானர்ஜி அப்பீலுக்கு போகலை, ஏன்னா ஏற்கனவே ஹைகோர்ட் கொடுத்ததே அவங்களுக்கு ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட் தான். மத்திய அரசு அங்கே உள்ளே புகுந்து போயிருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இதில் நம்ம சிம்பிளாக கேட்க வேண்டியது, இதே போல் ஹைகோர்ட் வரும்போதே ஜட்மெண்ட் வரும்போதே மம்தா பானர்ஜி ஒரு விஷயம் ரியாக்ட் பண்ணாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கு பாருங்க, சிஎம் வெல்கம்ஸ் ஹெச்சி ஆர்டர் பட் சேஸ் 4 years ஆஃப் டியூஸ் ஸ்டில் அன்பெய்ட் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். ஜூன் 18, 2025. ஏன்னா இப்போ ஜூனில் தான் வருது, நீங்கள் ஆகஸ்ட்டுக்குள்ளே தொடங்கிடணும். 2 மாதம் டைம் கொடுத்து 1.5 மாதம் டைம் கொடுத்து இருக்கக்கூடிய டியூஸ் எல்லாம் முதல்ல செட்டில் பண்ணுங்கள். செட்டில் பண்ணிட்டு லிஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துகிட்டு நீங்கள் வேலைகளை தொடங்க ஆரம்பிங்க அப்படின்னு கொடுக்கும்போது தான் மம்தா பானர்ஜி சொன்னாங்க, நீங்கள் 2 மாதம் கழித்து தொடங்குறது இருக்கட்டும், 4 வருஷமாக கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்க கேட்குறாங்க, இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் இல்லையா? செய்த உழைப்பாளர்களுக்கு எதிரான இதாகவும் பார்க்கணும், மனித குலத்துக்கு எதிரானவும் பார்க்கணும். இது ஒரு கிரைம், இது ஒரு சட்ட ரீதியிலாக குற்றச் செயலாக நம்ம கருதணும் இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட்டை கேட்குறாங்க. அவங்களுமே ரிவ்யூ பண்ணுவோம், ஃபண்ட்ஸை வந்து ரைட் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து மாநிலத்தினுடைய உரிமை, தொழிலாளர்களுடைய உரிமைங்கிற இடத்துலேருந்து அதை வந்து ஆர்டரில் இன்னும் அழுத்தமாக சொல்கிறதுக்கு நாங்கள் ரிவ்யூவுக்கு போக முடியுமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏறத்தாழ 1.5 கோடி மனித நாட்களுக்கான வேலைகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் அப்படிங்கிறதையும் உருவாவதற்கான ஒரு சூழலையும் இவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுறாங்க. ஜந்தர் மந்தரில் அஜிடேஷன், அதுக்கான விஷயங்களை நகர்த்துறது, ஏன்னா அதுக்கு பிறகு போராட்டம் அங்கே வேறு வடிவத்தில் டெல்லிக்கே கொண்டு போனது அப்படிங்கிறது தான் சமயத்தில் நடந்தது. ஸோ அதை மம்தா பானர்ஜி அவங்க தரப்பிலிருந்து பதிவு செய்கிறார்கள். இது வந்து ஒரு முக்கியமான பிரதான விஷயமாக மாறி இருக்கு. ஏன்னா வெஸ்ட் பெங்காலுக்கான ஃபண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஸ்டேட்ஸை விடவும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக முடக்கப்பட்டது. பல காரணங்களை சொல்லிடுறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மோடி அவர்களுடைய ஃபோட்டோவை வைக்கலன்னு நீங்கள் எதில் வேணாலும் கை வைக்கலாம். மாதம் அந்த 5 கிலோ கோதுமை அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, கோதுமையோ இல்லை உணவு தானியம் அரிசியோ அல்லது கோதுமையோ பிரதமருடைய பெயரால் கூப்பிட்டு திங்க. நம்ம கோயம்புத்தூரில் கூட அரிசி சரியில்லை அப்படின்ட்டு வானதி அவர்கள் எம்எல்ஏ ஆன புதுசில் டக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க, மேடம் இது பிரதமருடைய இதில் கொடுக்குற அரிசி அப்படின்ன பிறகு அப்படியே வந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் சமயத்தில் வைரல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் பட்டினிச்சாவை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாதம் இவ்வளவுன்னு மினிமம் ரைஸாக அதாவது ரைஸோ வீட்டோ அது நீங்கள் 2029 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறீங்க. 29 வரைக்கும் நீட்டிச்சிட்டு இத்தனை கோடி பேருக்கு உணவு தானியம் கொடுத்தன்னு வேறு பெருமையாக சொல்லிக்கிறீங்க. அதுக்கான பணத்தை மாநில அரசுக்கு நீங்கள் கொடுத்த பணத்தை நிறுத்துறீங்கன்னா எங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் உணவு தானியத்துக்கு பணம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், மோடி ஃபோட்டோவை மாட்டலன்னு அப்படின்னா அவர்களுடைய உயிர் ஸ்டேக்ஸில் கொண்டு போய் வைக்கிறத இந்த அரசு விரும்புகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட்டினி போடுவோம் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கலாம் என்கிற ரீதியில் அதை ஒரு தியரியை செட் பண்ணுறாங்க. அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கன்வின்சிங்காக தான் இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அப்போ அந்த இடம் கேள்விக்குட்படும். இதே எம்என் ரேகாவில் உங்களுக்கு குற்றச்சாட்டுகள் வந்து போலியான என்ட்ரி போட்டதாக உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் இருக்குது. அந்த மாநிலங்களில் எல்லாம் ஏன் நீங்கள் எம்என் ரேகா ஃபண்ட்ஸை நிறுத்தி வைக்கலை? திட்டத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், உடனடியாக நாங்கள் இது பண்ண போகிறோன்னு ஒரு குழுவையும் அமைக்கலை. யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசில் யார் இருக்காங்களோ அவங்கள போய் அங்கே ஊரக வேலைவாய்ப்புத்துறை அமைச்சரை பிடிக்க வேண்டியது தானே? இல்லை சிவராஜ் சிங் சௌஹானுக்கு பிறகு இப்போ மோகன் யாதவ் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் அங்கே போய் அதை பிடிச்சிருந்துருக்கலாமே. அல்லது பீகாரில் நிதிஷ் அமைச்சரவையில் யார் இருக்கான்னு பார்த்து கூட பிடிக்கலாம், இல்லை மகாராஷ்டிராவுக்கு போகலாம். எது உங்களை தடுக்கிறதுங்கிற கேள்வி வருது. அப்போ அந்த இடத்துக்குள்ள பொலிட்டிக்கல் பயஸ்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் என்பதால் இது வருகிறது. இப்போ இதே போல் வேறு என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம்னா குறைஞ்சபட்சம், பட் இந்த அளவுக்கு அதிகமான அழுத்தம் வெஸ்ட் பெங்காலில் வேறு யாருக்கும் இல்லை. இருந்தால் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அபிஷேக் பானர்ஜி சொன்னதை போல ஒரு தீர்ப்பாக தான் கருதப்பட வேண்டியிருக்கிறது. ஸோ அந்த ஸ்டேட் இதற்கு பிறகு தங்களுடைய உரிமையை குறைந்தபட்சமாக நிலைநாட்டி இருக்கிறார்கள். இது தொடங்கிறதுக்கானது தான். வட்டியும் முதலமாக வேணும் அப்படின்னு இன்னொரு பெட்டிஷன் எதுவும் ஃபைல் பண்ண போகிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரைட் ராயலாக
தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒன்றை மீண்டும் கொண்டு வந்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. மம்தா பானர்ஜி இதை மேற்கொண்டு எப்படி வெப்பனைஸ் பண்ணுறாங்க, பிஜேபி இதில் என்ன மாதிரியான அரசியலை கொண்டு வர போதுங்கிறதெல்லாம் நமக்கு வரும் நாட்களில் விரிவாக தெரியும் போது வேறொரு காணொலியில் சந்திப்போம்.